உங்களுக்கு பார்த்தா தெரியும் என்னடா ஏதோ பின்னாடி ஒயிட்டாக இருக்குது புகை போகுது அப்படின்னு. உண்மை அது இல்லை. எனக்கு முன்னாடியும் சரி எனக்கு பின்னாடியும் சரி இங்கே எதுவுமே வந்து தெரியல. ஹாய் மேம், மை செல்ஃப் சிவசூரியன், ஆக்சுவலி கம்மிங் ஃப்ரம் தமிழ்நாடு. சிம்லா போகிற ரூட்டில் இருக்கிற ஒரு டனல், மலை ஹில்ஸ், இங்கே நல்லா குளிர் அடிக்குது. ஆனால் என்னால் ஜூஸ் கொடுக்காமையும் இருக்க முடியல. நான் அவர்கிட்ட என்ன கேட்டேன்னா மழை கம்மியாக பெஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டால் மழை பெய்யவே இல்லை அப்படின்றாரு அவர். ஹாய் டீம், இது டே 6. நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 hours வந்து தூங்கினோம். இப்போது மார்னிங் வந்து 4:45 அந்த மாதிரி எழுந்திரிச்சு கிளம்பியாச்சு. நம்ம வந்து சைக்கிள் எடுக்க போகிறோம். இப்போது இங்கே மண்டியிலிருந்து நம்ம போக வேண்டிய இடம் வந்து பார்த்தா ஷிம்லா. ஸோ இந்த நேமெல்லாம் வந்து நம்ம நிறைய இடத்துல கேட்டிருப்போம், ஷிம்லா, ஆப்பிள் அந்த மாதிரிலாம். அது எப்படி இருக்கு என்னங்கிறத பார்ப்போம். ஸோ ஒரு முக்கியமான பதிவு, மரங்கள் வரங்கள் வளர்ப்போம் வாருங்கள். நம்மால் வரைய வந்து அந்த புத்தகங்களை சொல்லியிருப்பாரு. ஸோ நம்ம ஒருத்தங்களும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு மரங்களை வந்து வளர்க்கணும், இருக்கிற மரத்தையும் வந்து பாதுகாக்கணும். ஸோ அந்த பதிவோட இந்த டேவை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஹாய் டீம், உங்களுக்கு பார்த்தா தெரியும் என்னடா ஏதோ பின்னாடி ஒயிட்டாக இருக்குது புகை போகுது அப்படின்னு. உண்மை அது இல்லை. எனக்கு முன்னாடியும் சரி எனக்கு பின்னாடியும் சரி இங்கே எதுவுமே வந்து தெரியல. எல்லாம் ஃபுல்லாக மேகங்களாக இருக்குது. ஜஸ்ட்டு சும்மா லைக் நம்ம ஏதாவது மூவிலாம் அந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். பட் ரியலாக இங்கே வந்து மண்டி டு சிம்லா, இது நம்மளோட டே 6ல் இருக்கோம். அப்போ பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு. இந்த இயற்கை வந்து ரொம்ப அழகானது. ஸோ அதை பேணி பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. வாயெல்லாம் வந்து பெறலுது, கண்டினியூவாக பேசக்கூட முடியல என்னால். ரொம்ப கோல்டு வந்து ரொம்ப ஜாஸ்தி, கையெல்லாம் வந்து விரைச்சி போயிடுது. இவ்வளோ விஷயம் வந்து ரிஸ்க் எடுத்து பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ரிஸ்க் அப்படிங்கிறத தாண்டி இந்த இனிஷியேட்டிவ் வந்து நம்ம எடுக்கிற காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த உலகத்தில் ஒரு செகண்டும் ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் அளவுக்கான காடுகள் வந்து அழிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது அது 100க்கு 100 வந்து உண்மை. அது நான் என்னோடய ரியல் லைஃப்லேயும் வந்து நான் ஃபேஸ் பண்ணுறேன். இப்போ நான் போகிற வழியில் பல இடங்களில் வந்து அதை வந்து என்னால் உணர முடியுது. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இவ்வளோ டஃப்பில் இவ்வளோ ஹில் ஸ்டேஷன் நம்ம பண்ணும்போது ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை வந்து சேர்ந்துராதா அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு எண்ணம் தான். இதை பார்க்குற ஆசிரியர்களாக இருக்கலாம், வேறு எந்த துறையை சார்ந்த நண்பர்களாக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு இதோட முக்கியத்துவம் என்னென்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது நம்ம கண்டுக்காத வரைக்கும் மற்றவங்களுக்கு யாருக்கு இதை பற்றி எந்த கவலையும் இருக்காது. அரசியலில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக டெவலப்மெண்ட்டுங்கிறது எக்கலாஜியை வந்து டேமேஜ் பண்ணி பண்ணுறது கிடையாது. எக்கலாஜி இஸ் எக்கனாமிக். ஸோ அதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம கொண்டு போகிறது மட்டும்தான் எக்கனாமிக்காக இருக்க முடியும். இதை வந்து நம்ம ஒரு இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்த்து இந்த விஷயத்தை பண்ண வேண்டியது வந்து நம்மளுடைய முழு கடமை. இந்த இடத்துல வந்து நான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த மாதிரி விஷயத்துக்காக போராடுற நண்பர்கள் எல்லாத்துக்காகவும் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, எங்களை மாதிரி போடுற நிறைய ஆட்களுக்கு வந்து கல்லும் எறிவாங்க, நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணுவாங்க, எல்லாமே நடக்கும். பட் ஆனால் ஒரு விஷயத்தை வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணணும். இப்போ நம்ம சுதந்திர இந்தியாவில் வந்து இருக்கோம். நம்ம சுதந்திர இந்தியா நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 40 கோடி பேர் மக்கள் வந்து இருந்தாங்க. ஆனால் அந்த சுதந்திரத்திற்காக போராடினவங்க எத்தனை பேர்னு பார்த்தா நீங்கள் என்ன நினைக்கலாம், ஒரு 10%, ஒரு 20% அப்படின்னு. அவ்வளோலாம் இல்லை, ஒரு 2% கூட இருக்காது. அதாவது அதில் ஒரு 8 lakh பீப்புள்ஸ் இருந்திருந்தாங்க அப்படின்னாலே ரொம்ப பெரிய விஷயம். அதுவே நான் ஜாஸ்தியாக தான் சொல்கிறேன். அந்த 2% மக்கள் போராடினதை வச்சு தான் வந்து இப்போ நம்ம 140 கோடி மக்கள் சுவாசிக்கிற அந்த சுதந்திர காற்றுக்கு வந்து அன்னைக்கு போராடின அந்த 8 லட்சம் பேர் தான் வந்து காரணம். அதனால் அது அவங்களோட உழைப்பு வந்து வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிறது கிடையாது. அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்காதவங்க தலைவராகவே இருக்க முடியாது. இப்போ நம்ம பண்ணுறோம், அது நம்மளாலேயே எல்லா மாற்றம் வந்துடும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம தொடர்ந்து அந்த விதையை விதைச்சிட்டே இருக்கணும். ஓசோ சொல்கிற மாதிரி தான், ஏன் நீ வந்து அறுவடை எதிர்பார்த்துட்ருக்க, ஸோ ஒரு நாள் வந்து விதைக்கிறதுக்கான நாளாக பாரு அப்படின்னு. இந்த குளிரில் இவ்வளோ ஏர்லி மார்னிங்காக எந்திரிச்சு ஒரு நாளைக்கு 13 மணி நேரம் நம்ம சைக்கிள் பண்ணி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் நம்மளுக்கு நம்ம படிக்கிற அந்த புத்தகங்கள் தான் வந்து நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கும். ஜாம்பவான்கள் பல பேர் சொன்ன அந்த விஷயங்கள் தான், இல்லைடா நம்மளாலே முடியும், நம்மளால் முடிஞ்சதை தொடர்ந்து நம்ம விதைச்சிட்டே இருப்போம் அப்படிங்கிறதான். ஸோ இதை பார்க்குற நீங்களும் அதே மாதிரி தான், உங்களால் முடிஞ்சதை தொடர்ந்து விதைச்சிட்டே இருங்க. கண்டிப்பாக அது ஒரு நாள் விரிச்சா மாறும். நம்மளால் இந்த என்வைரன்மெண்ட்டை வந்து நம்மளால் நிச்சயமாக ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இந்த ரூட் தான் வந்து மணாலி ரூட்டு. உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக மேகங்கள் தான், ஸ்னோஃபால் தான். இந்த ரூட்டில் தான் நம்ம வந்து மேலே ஏற போகிறோம். இது நல்ல பெரிய ஹில் ஸ்டேஷன், நோ டவுட். இங்கே வந்து என்னென்னா மற்ற ஏரியாவோட இன்னுமே கொஞ்சம் குளிர் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி ரூட்லலாம் வந்து நம்ம ரொம்ப கவனமாக போக வேண்டியதாக இருக்குது. என்னென்னா ஆப்போசிட்டில் வர்றதே வந்து என்னென்னு தெரியாமல் போயிடும். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறது தான், அதாவது மரங்கள் எப்படி மேகங்களை ஈர்க்கும் அப்படின்னா, அந்த மரங்கள் வந்து 50 அடி உயரம் இருக்கணும். நம்ம நிறைய காடுகள், அதாவது 50 ஹெக்டேரில் அந்த மாதிரி இருக்கும்போது தான் மேகங்களை வந்து ஈர்க்க முடியும்.
ஏன் மலைப்பகுதிகளில் வந்து மேகங்கள் ஈர்த்து இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற காரணம் இதுதான். திரும்பி இங்கே பார்த்தா தெரியும், உண்மையிலுமே ஆப்போசிட்டில் என்ன வருங்கிறது நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறது கஷ்டம்தான். ஃபுல்லாக மேகக்கூட்டங்கள் வந்து படர்ந்து இருக்குது. ரொம்ப மெதுவாக தான் போகிறேன். அது இல்லாமல் இது மழைனால ரொம்ப மெதுவாக தான் போக முடியும். நம்மளை விட மாட்டேங்குது. நம்ம கெட்டப்ப அப்படியா? டேய் அங்கே பாருங்களேன். ஐயாடா, கொஞ்சம் வழி விடுங்க. ஓய் प्रिंसिपल कहाँ पर है? साइकिल इधर रख. Hi ma'am, myself Sivasuriyan, actually coming from Tamil Nadu. But I had initiated my ride from Kashmir, Srinagar to spread awareness about climate change. Okay. Then its impacts. So अभी हिंदी में बात कर सकता हूँ ना तुम? तो मैं जब टाइम मिलता हूँ तो मैं स्टूडेंट से मिलके बात करके जाता हूँ. एक्चुअली 10,000+ किलोमीटर है, ऑल इंडिया है. अगर टाइम मिलेगा तो मैं 5-10 मिनट. हाँ, क्योंकि मुझे कोई भी स्टूडेंट मेरे को 5-10 मिनट चाहिए. अब अगर तो स्टूडेंट तो है इधर, पर इकट्ठे कैसे करने हैं? नहीं, पूरा का नहीं होगा तो भी चलेगा. एटलीस्ट 100 स्टूडेंट होगा तो भी चलेगा. मेरे को सिर्फ 10 मिनट काफ़ी है. சிம்லா போயிட்டுருக்க வழியில் ஒரு ஸ்கூலில் விசிட் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து வந்தேன். அது வந்து ஒரு கிரேட் மெமரி. என்னால் வந்து இமேஜினே பண்ண முடியல. இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அவங்கள வந்து காலை தொட்டு கும்பிட்டு தான் வந்து போகிறாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு 1-2 பேர்த்த பார்த்தா ஏதோ இருக்கும் போல் அப்படின்னு போட்டு எல்லாருமே வந்து அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. உண்மையிலையும் அதுதான் ஒரு டீச்சர் அப்படிங்கிறவங்க வந்து அது ஒரு கடவுளுக்கு விட மேலே இருக்கவங்க தான். அதை வந்து நான் இந்த இடத்துல வந்து இங்கே உணர்றேன். என்னோடய லைஃப்லேயும் வந்து நிறைய சேஞ்சஸ். இப்போ இந்த நான் ரைடு பண்ணுறதுக்கு கூட காரணம் வந்து என்னுடைய டீச்சர்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு நான் என்றைக்குமே வந்து தலை வணங்குறேன். அந்த மாதிரி ஒரு பிஞ்சு மனசில் வந்து நம்ம எந்த விதையை வந்து விதைக்கிறோமோ அது வந்து மிக மிக முக்கியம். என்னால் நிறைய விஷயத்தை இங்கே வந்து உணர முடியுது. கலாம் சார் ஏன் வந்து எம்பிஸ் எம்எல்ஏஸ் எல்லாம் சூஸ் பண்ணாமல் ஏன் ஸ்டூடெண்ட்ஸை சூஸ் பண்ணார் அப்படிங்கிறது என்னால் உணர முடியுது. அதனால் மட்டும்தான் நான் இளைஞர்களை தொடர்ந்து சந்திக்கணும், பேசணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். டீச்சர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணி நம்ம போனோம் அப்படின்னோம்னாலே நம்ம அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக வந்து போயிடலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு ஸ்பீச் முடிச்சுட்டு டுவார்ட்ஸ் சிம்லா வந்து போயிட்டுருக்கோம். இங்கே நம்ம வந்து பெரிய பெரிய ஹில்ஸை வந்து நம்ம டெஃபினட்டாக ஃபேஸ் பண்ணி கிராஸ் பண்ணி தான் அந்த இடத்துக்கு போவோம். பட் ஆனால் இந்த இளைஞர்கள்கிட்ட பேசிட்டு வந்ததுக்கப்புறம் அது ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபைடை வந்து கொடுக்குது. நம்ம இன்னும் அடுத்தது நிறையா உழைக்கணும் அப்படிங்கிறது தான் மைண்டில் இருக்குது. ஸோ ஐ வில் கிவ் மை பெஸ்ட். சிம்லா போகிற ரூட்டில் இருக்கிற ஒரு டனல். Come on, let's cheers. இதுக்குள்ளே போகும்போதே ஒரு திகில் ஊட்டும் அனுபவமாக தான் இருக்குது. இது கொஞ்சம் டவுன் ஹில். இது முடிஞ்சுன்னா வந்து நம்மளுக்கு இதை விட கொஞ்சம் பெரிய ஹில் ஸ்டேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இப்போ தான் ஒரு பெரிய இடத்த ஏறி இறங்கியிருக்கோம். நம்ம இப்போ இறங்கிட்டு இருக்கோம். இது ஃபுல்லாகவே வந்து எல்லா மலையிலேயே ஹிமாச்சல் பிரதேஷ் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. நல்லா மலை ஹில்ஸ். இங்கே நல்லா குளிர் அடிக்குது. ஆனால் என்னால் ஜூஸ் குடிக்காமே இருக்க முடியல. ஒரு ஆரஞ்சு ஜூஸ் ஒன்று குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே பாருங்கள் எல்லாம் ஃப்ரெஷ் ஆரஞ்சு. இங்கே என்னென்னா இங்கே நிறையா வந்து நான் இடையில வந்து ஆரஞ்சோட மரங்களும் பார்த்தேன். முடிஞ்ச வரைக்கும் ப்ராபப்ளி இன்னும் அடுத்தது போகும்போது உங்களுக்கு காட்டுறேன். பி பாசிட்டிவ், நெவர் எவர் கிவ் அப். இப்போ ஆக்சுவலாக நீங்கள் இங்கே பார்க்குறீங்கல்ல शिमला रूट. ये कौन सा एरिया है भैया? इंदौर डिस्ट्रिक्ट बिलासपुर. डिस्ट्रिक्ट बिलासपुर. ओके, तो ये भैया ने इधर संतरा का ऑरेंज का जूस बना रहा है. इसके पास मेरा एक सवाल था कि ये साल मौसम कैसा रहा? इस साल मौसम बेकार रहा, बारिश कोई नहीं हो रही है. बिल्कुल बारिश नहीं है. और दूसरा पड़ रही है बहुत. ठंडी पहले इतना नहीं था, नहीं अभी इतना हो गई. ठीक है, आप सब हाई बोल रहे हैं. हाय ஹாய். டீம் ஆக்சுவலாக இப்போது நான் எதுக்கு இதை கேட்குறேன்னா காமன் பீப்புளோட விஷயம் என்னங்கிறது நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இந்த கிளைமேட் சேஞ்சுங்கிறது எந்த அளவுக்கு வந்து அஃபெக்ட் ஆகிருக்குங்கிறத பாருங்கள். அதாவது வருஷம் ஃபுல்லாக பெய்ய வேண்டிய மழை இந்த வருஷம் நான் அவர்கிட்ட என்ன கேட்டேன்னா மழை கம்மியாக பெஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டால் மழை பெய்யவே இல்லை அப்படின்றாரு அவர். குளிர் எப்பவுமே இந்த அளவுக்கு இருக்காதாமா, பட் ஆனால் இந்த டைமில் வந்து ரொம்ப அதிகமான ஒரு குளிர் நாங்கள் இந்த மாதிரிலாம் முன்னாடி ஃபீல் பண்ணதே இல்லைன்னு சொல்லி சொல்கிறாரு.
ஸோ இப்போது நான் எதுக்காக இதை உங்ககிட்ட கன்வே பண்ண ட்ரை பண்ணுறேன்னா, ஸோ இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து வருஷம் ஃபுல்லாக பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெஞ்சு அத்தனை டிஸ்ட்ரிக் வந்து அப்படி போகுது. எத்தனை மக்கள், நம்ம மக்கள் தானே அதில் எல்லாமே பாதிக்கப்படுறாங்க. ஸோ இந்த விஷயத்தை புரிஞ்சு நம்ம தான் வந்து இதை க்ரியேட் பண்ணணும். நம்ம தான் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். என்வாயர்மெண்ட் சம்மந்தமான ஒரு மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. பார்க்கலாம் என்ன அப்படின்னா, இந்த ஜாயிண்டில் வந்து நல்லா பெயின் ஆகுது. நான் இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம். இந்த ஹில்ஸ் வந்து ஏறிட்டே இருக்கனால தொடர்ந்து கண்டினியூவாக ஏறனால ஜாயிண்டில் வந்து பெயின். அப்போது இப்போ தான் கொஞ்சம் மூவ் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிம்லா நோக்கி வந்து நம்ம போயிட்டுருக்கோம். லுக்கிங் ஸோ ஸ்வீட். ஆரஞ்சு பிடிங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நீ வந்து நம்ம சைக்கிள் ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எஸ்.